அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவில் இருக்கவங்க அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போறீங்க போனாலும் இந்த பேசிக் கம்யூனிட்டிஸாவது நமக்கு கிடைக்கும்ன்றது. 2001 நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் நகராட்சி நிர்வாகத்துறையால் அளிக்கப்பட்டுள்ள சலுகைகளை 30/6/2002 வரை நீக்கி அரசை வேண்டுவது என்றும் அங்கீகரிக்கப்படாத மனையில் உள்ள வீட்டு மனைகளை மனை உரிமையாளரே நேரடியாக அரசு ஆணையில் குறிப்பிட்டுள்ளபடி நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய தொகையினை, அதாவது அபிவிருத்தி கட்டணம், திறந்த வெளிமுறைப்படுத்தும் கட்டணம் மற்றும் மனைப்பிரிவு முறைப்படுத்தும் கட்டணம் ஆகியவற்றை விகிதாச்சாரத்தின்படி மனை உரிமையாளர் செலுத்திய பின் அவரது மனையை முறைப்படுத்தி பின்னர் கட்டிட அனுமதி அளிக்கலாம் என்றும், இதன் மூலம் நகராட்சிக்கு சேர வேண்டிய கட்டணம் பெருமளவு பெறப்பட்டு நகராட்சி நிதி ஆதாரம் உயரும் என்றும் அரசுக்கு பரிந்துரை செய்து அனுமதி பெற ஆவணம் செய்யலாம். இது ஒரு தீர்மானம் எண் 431 தேதி 28/11/2001 போடப்படும். அதே போல இன்னும் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இந்த சப்ஜெக்ட் இருக்கிறதுனால ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும். பதிவாளர் அலுவலகத்தில் பதிவதற்கு தேவைப்படும் தடையில்லா சான்று நகராட்சியில் சட்டத்திற்கு உட்பட்டு வழங்கி வரி வசூலித்தல். தீர்மான எண் 428. இதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எங்களுக்கு இன்ன வரைக்கும் கிடையாது. முதல்ல இது கிளாரிபிகேஷன் எங்களுக்கு. அப்ப இதுல முதல் நோக்கம், அதாவது நகராட்சி எல்லைக்குள்ள எந்த ஒரு பகுதியுமே அங்கீகரிக்கப்படாத மனை பிரிவா இருக்கக்கூடாதுன்றதுக்காக நகராட்சி அதிகபட்சம் என்ன அதிகரிக்க முடியுமோ அதுக்காக ஏற்றப்பட்ட தீர்மானம். அதற்கு பிறகு தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைவர்களுக்கும் துணைத் தலைவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ட்ரைனிங், அரசால் கொடுக்கப்பட்ட ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் பயிலரங்கத்தில் 3 நாள் நடந்த அண்ணா இன்ஸ்பெக்டர் மேனேஜ்மெண்ட்ல அதுல மிஸ்டர் சுவாமிநாதன் சொல்லி தமிழ்நாடு அர்பன் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அவருடைய வைஸ் பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி பேசுறாரு. அவர் பேசும்போது நிதி மேலாண்மை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு மத்திய அரசாங்கத்திலிருந்து என்னென்ன வழிமுறைகள் சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுவும் அண்ணா இன்ஸ்பெக்டர் மேனேஜ்மெண்ட்ல கொடுக்கப்பட்டது. அவங்க கொடுத்துக்கிற ஒரு மட்டும் தகவல் மட்டும் சொல்லிடுறாங்க. அர்பன் ரிஃபார்ம்ஸ் இன்சென்டிவ் ஃபண்ட் சொல்லி அரசாங்கத்திலிருந்து இருக்குது. அர்பன் ரிஃபார்ம் இன்சென்டிவ் ஃபண்ட் அதன் மூலமா சுமார் 400 கோடிக்கு மேல இருக்குது. அதுல சில எளிய வழிகாட்டுதெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. இது ஒரு தகவல் தான் எங்களை கையில் கொடுத்தாங்க. ஆனா அவர் சொன்னது, உங்களுடைய நகராட்சியினுடைய நிதியில மொத்த செலவுகள் எல்லாம் ஒரு ஆண்டுடைய வரவு செலவு போக ஒரு ஆண்டிற்கு உங்களால 30 லட்சம் ரூபாய் மீட்டம் இருக்குன்னு சொன்னா, அதை போல 20 பங்கு 30 லட்சம்னா 20 பங்குனா 6 கோடி உங்களால் லோன் வாங்க முடியும். அந்த 6 கோடி அதுக்கு மாதிரி ஒரு சப்ஜெக்டை போட்டு கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் லோன் தரோம்னு சொல்றாங்க. அதுக்காக ஒரு சப்ஜெக்ட் அங்கே போட்டிருக்கிறோம். 1065-66 மட்டும் படிக்கலாம். படிச்சுங்க போட்ட தீர்மானம் அந்த 2 தீர்மானம் படி. தீர்மானம் 1068 நகரில் கட்டப்பட வேண்டிய கழிவுநீர் கால்வாய்கள் கட்ட திட்ட மதிப்பீடு தயாரிக்கும் பணியை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் செய்து முடிக்கவும் அதற்கான செலவை பொது நிதியிலிருந்து செலவிடவும் மன்றத்தின் அனுமதிக்கிறது. 1066 நகராட்சி எல்லைக்குட்பட்ட மண் சாலைகளை தார் சாலைகளாக அல்லது சிமெண்ட் சாலைகளாக மாற்ற திட்ட மதிப்பீடு தயாரிக்கும் வேலையை நெடுஞ்சாலைத்துறை மூலம் செய்து முடிக்கவும் அதற்கான செலவை நகராட்சியின் பொது நிதியிலிருந்து செலவிடவும் மன்றத்தின் அனுமதிக்கிறது. அது என்ன? இதுதான் நாங்க இன்றைய வரைக்கும் அவரை சந்திக்க முடியல. என்ன காரணம், அதன் மீது நடவடிக்கை எடுக்கல. ஆனா இப்ப லைட் போடணும் 713 சார், மொத்தம் 713 லைட் டவுன் முழுக்க போட வேண்டியது லிஸ்ட் எடுத்து வந்துருக்கோம்.
710 லைட் போடுன்னு சொல்லும்போது ஒரே சப்ஜெக்ட் கூட வச்சு கொடுங்கன்னு சொல்லணும். வச்சு கொடுக்க சொல்லும்போது இல்லை அதில் வந்து 487 தான் போட முடியும், மீதி வந்து அன்னபொருள் எப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சொன்னப்பட்ட வாசகம் தாசில்தார் இருந்தாங்க. ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட் ஆர்டிஓ அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டம், நிறைய குடிபெறுத்தலாம் இருந்தாங்க. அன்னைக்கு ஆர்டிஓ வாயால் சொல்லப்பட்ட வாசகம் அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகளில் லைட் போட முடியாதுன்னு சொன்னாங்க. அங்கீகரிக்கப்படாத மனைப்பில் லைட் போட முடியாது சொன்னாங்க. டவுன் முழுக்க மொத்தம் 713 லைட் சார். 713 லைட் போட்டால் 20 ஆண்டுகள் 17 ஆண்டுகள் 23 ஆண்டுகள் அதிகபட்சம் இருக்கிற பகுதிகள் முழுக்க உட்பட இன்றைய வரையில் இருக்கிற டவுன்ல இருக்கிற அனைத்து பகுதிகளும் அதாவது லைட்டு எரியும். அந்த 713 போடும்போது 226 அன்னப்ரூவ்டு, 487 தான் போட முடியும்னு சொன்னாங்க. அந்த 487 தான் 4 பட்ஜெட் படிங்க சார், அது சொல்லிடுறேன் சார். அப்பதான் எனக்கு கன்சால்டேட் ஆகும். இந்த 4 தீர்மானம் என்பது 1370 நகராட்சியில் 2003-2004 அடிப்படை வசதி திட்டத்தின் கீழ் வரப்பட்ட 15 லட்சம் மானிய தொகைக்கு கீழ்கண்டவாறு தெருவுலகில் அமைக்க தோராயம் மதிப்பீடு 1,47,000 மன்றத்தின் அனுமதிக்கு தீர்மானம் 4 சப்ஜெக்ட் மட்டும் சொல்லுங்க. 1370, 1371, 1372, 373 4 சப்ஜெக்ட் 487 லைட். அது ஜனவரி மாதம் போடப்பட்ட சப்ஜெக்ட். பிப்ரவரி ஆமா பிப்ரவரி 2000. அதுக்கு முன்னாடி 2 தீர்மானம் நிறைய சப்ஜெக்ட் போட்டோம். அதுல வந்து அப்புறம் மார்ச்னு சொன்னதால போட்டோம். இதுல 487 போக இன்னும் 226 லைட் போனது. அந்த 226 சப்ஜெக்டா வைங்கன்னு சொல்லியாச்சு. அந்த லைட் குடியிருப்பு சங்கங்களை சந்திச்சு இதுல வரிசை எண்கள், அதுல வந்து இனநகரம் மட்டும் சொல்றேன், ஏரியாஸ் மட்டும். இது ஜனவரி மாதம் போடப்பட்ட தீர்மான புத்தகம். அதுல வந்து 128, 129, 130, 31, 132, 171, 172, 173, 174 மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 குடியிருப்பு சங்கங்கள் தங்களுடைய தெருக்களை தானம் பண்ணாங்க. அதுல ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஒரு சாம்பிளா சொல்லிடுறாங்க. இந்த 9க்கு இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை எங்களுக்கு வேணும் சார். ஃபைல் கோப்புகள் இங்கே காட்டப்படும். ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் ஒரு வரவேற்பு என் மட்டும் படிக்கிறேன். இந்நகராட்சிக்கு உட்பட்ட ஆல்டிரோடு கீழ்புறம் விருதாசலம் ரீசர்வே எண்கள் 38/4A, 4B, 2H, 2J, 4C, 4E, 38/2, 38/3 மற்றும் 35/3B யில் அமைக்கப்பட்டுள்ள அனுமதி பெறாத மனைப்பிரிவான சக்திநகர் வடக்கு நகரில் அமையும் சாலைகளை மட்டும் அந்நகரில் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் மூலம் மனை உரிமையாளர்கள் தானபத்திரம் மூலம் பதிவு செய்து ஒப்படை செய்துள்ளனர். மேற்படி தானபத்திரத்தை ஏற்றுக்கொண்டு அந்நகருக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரும்படி கோரியுள்ளனர். இதுல பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து வெரி கிளியர். ரோட மட்டும் தான் தானம் பண்ணிக்கிறாங்க. அனுமதி பெறாத மனைப்பிரிவுகளை முறைப்படுத்துவதற்கு அரசு பல ஆணைகளை வெளியிட்டு அதில் சில நிபந்தனைகளை விதித்து அதற்கு காலக்கெடுவும் நிர்ணயம் செய்து உத்தரவிட்டுள்ளது. அக்காலக்கெடு அரசு செயலர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அவர்களின் கடிதம் எண் 33/15 நாள் காலக்கெடு நீட்டிப்பு செய்து வழங்கப்பட்டு அதன் பிறகு கால நீட்டிப்பு எதுவும் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் மேற்கண்ட இந்நிலையில் மேற்கண்ட அனுமதி பெறாத மனைப்பிரிவை முறைப்படுத்த வரப்பட்ட விண்ணப்பம் மன்றத்தின் பார்வைக்கு முடிவு வைக்கப்படுது. கீழே அலுவலக குறிப்பு படிக்கிறாங்க. அலுவலக குறிப்பு இதுல பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சி இருக்கு. அனுமதி பெறாத மனைப்பிரிவுகளை முறைப்படுத்துவதற்கு அரசு நிர்ணயம் செய்திருந்த காலக்கெடு முடிந்துவிட்ட நிலையில் விருதாசலம் நகர் சக்தி நகர் வடக்கு குடியிருப்பு சங்கத்தின் மூலம் தானாக முன்வந்து தானப்பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இப்பொருள் குறித்து நகராட்சி நிர்வாக ஆணையர் மற்றும் நகர் ஊரமைப்பு இயக்குநர் அவர்களின் தெளிவுரை பெற்று தொடர்பு நடவடிக்கை மேற்கொள்ளலாம். இதே மாதிரி தான் 9 சப்ஜெக்ட் இருக்குது. இதுல வந்து மனைப்பிரிவுக்கு தான் அந்த டீட்டெயில் சர்வே போட்டதெல்லாம். இதுல ரோட பத்தி இதுல எங்கேயுமே மென்ஷன் பண்ணுது. இவங்க வந்து தானம் எடுத்து ரோடு மட்டும் மொத்தம் 9 சப்ஜெக்ட். இதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கணும் தெளிவா. இந்த நிலையில 3 விஷயம் சார். நம்பர் 1, நகரம் முழுக்க 713 லைட்டு போடணும்னு சொன்ன போது அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுன்னு சொல்லி ஒரு 226 சப்ஜெக்ட் இன்ன வரைக்கும் வரல. அது போட முடியாதுன்னு மறுத்தப்பட்டது. அதுக்கு ஆதாரம் எங்களுக்கு கையில அது கொண்டு வந்து சொன்னோம். 487 தான் போட முடியும், 226 அன்னப்படுன்னு சொல்லிட்டாங்க. மறுக்கப்பட்டது கமிஷனர் அப்ப இருந்த எல்லாருடைய கையெழுத்து. நம்பர் 1. நம்பர் 2, டவுன்ல இருக்கிற அனைத்து பகுதிகளும் அந்த 1065 மற்றும் 1066 படி எஸ்டிமேட் ரெடி பண்ண சொன்னோம். எஸ்டிமேட் ரெடி பண்ணுறதுக்கு என்ஜினியர் இல்லைனாங்க, முனிசிபல் இன்ஜினியர் எங்க கமிஷனர் யாருமே இல்லைனாங்க. அதற்காக குவாட் போர்டு மூலமாகவும் ரயில்வேஸ் மூலமாகவும் பண்ணுங்கன்னு சொன்னோம். இன்றைய வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கப்படலை. இது எல்லாத்துக்குமே கேட்ட போனா ஒரு பக்கம் என்ஜினியர் இல்ல போலன்னு சொன்னாலும் மெயின் ரீசன் அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவு அங்கீகரிக்கப்படாதுன்னு சொல்லி எங்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. தகவல் பெறும் உரிமை விதிகள் சொல்றீங்க. இன்னைக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ன்றாங்க. ஆஸ் சேர்பர்சன்
இதனுடைய என்ன நடவடிக்கை எடுக்கணும் எழுத்துப்பூர்வமா கேட்டு கூட எனக்கு கிடைக்கல. அப்ப அந்த அங்கீகரிக்கப்பட்ட மனை என்னுடைய கேள்விகள் இதுதான் சார், 5 கேள்விகள் எனக்கு வந்து இதுல தெளிவான நிலை கிடைக்கணும். நம்பர் 1 நான் சொல்லிடுறது பூரா சொல்லி முடிச்சேன். இப்ப வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு அகதிகள்னு வெளியிலிருந்து வராங்க, அது எந்த ஒரு நாட்டு அகதிகளாக இருந்தாலும் சரி, அவங்க வரும்போது மனிதாபிமான அடிப்படையில் நம்ம அவங்களுக்கு ஷெல்டர் கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம், ரேஷன் கார்டு கூட கொடுக்குறோம். இந்த நகர மக்கள் ஒரு பகுதியில் வந்து இடத்த வாங்குறாங்க. அந்த இடத்த வாங்கும்போது முறைப்படுத்த வேண்டியது 3 பேர். நம்பர் 1 பில்டிங் லேண்ட் ப்ரொமோட்டர், நம்பர் 2 நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள், நம்பர் 3 சார் பதிவாளர். இவங்க 3 பேரும் இதை முறைப்படுத்திருந்தா இந்த நகர மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்க மாட்டாங்க, யாருமே அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவு வாங்கிட மாட்டாங்க. அப்ப அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவு உருவாதற்கு காரணம் அப்படிங்கிறதுக்கு இந்த தணிக்கை அறிக்கையில இருக்கு. நான் அந்த தணிக்கை அறிக்கைலாம் போனா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நான் டைம் ஆகுன்றதா விட்டுறேன். தணிக்கை அறிக்கையில இருக்கு. தணிக்கை அறிக்கையில என்ன இருக்குன்னா, அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள் உருவாவதற்கான காரணம் என்ன, அது சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் படிச்சு பார்த்துருக்கேன் உள்ள போல. அப்ப அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவு உருவாவதற்கான காரணம் 3 பேர். நம்பர் 1 லேண்ட் ப்ரொமோட்டர், நம்பர் 2 நகராட்சியினுடைய அலுவலர்கள், நம்பர் 3 சார் பதிவாளர். அப்ப அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவு உருவாயிட்டு 23 வருஷமா. அந்த அங்கீகரிக்கப்படாத மனை உருவான பிறகு அதை ரெகுலேட் பண்றதுக்கு தீர்மானம் போட்டாச்சு, தீர்மானம் 431. அதற்கு மேல இப்ப இந்த வரையில் நாங்க தீர்மானம் போட்டிருக்கோம். இப்ப எங்களுடைய கேள்வி, அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுல அடிப்படை வசதிகளை செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது அரசாணை இருந்தா எங்கிட்ட கையில காட்டணும். நம்பர் 1. ஏன் நான் கேட்கிறேன்னா, எங்கிருந்தோ வந்து அகதிகளுக்கு நம்ம தண்ணி கொடுக்குறோம், லைட் கொடுக்குறோம், உணவு கொடுக்குறோம், ரேஷன் கார்டு கொடுக்குறோம். இந்த நகரத்திலே வாழுற மக்களுக்கு வீட்டை வாங்கிட்டு கடனை உடனே வாங்கி வீடை கட்டிட்டு அவங்க வீட்டு வரி செலுத்துறாங்க, நகராட்சிக்கு வீட்டு வரி செலுத்துறாங்க. நம்பர் 1. அவங்களால அந்த நாட்டுக்கு இந்த நகராட்சிக்கு வருமானம் வரும். 2வது அவங்க இந்த நாட்டினுடைய பிரஜைங்கிறதுக்கு வாக்கு போட்டு இருக்காங்க, 23 வருஷமா ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப வாக்குரிமை படைத்தவர்கள், அகதிகளுக்கு வாக்கு கிடையாது, ஆனா இவங்க வாக்கு படைத்தவர்கள். அகதிகளால் இந்த நகரத்திற்கோ அந்த நாட்டிற்கோ ₹1 கூட வருமானம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு அத்தியாவசியம், அவங்களுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் கூட இந்த வீட்டு வரி செலுத்துற இந்த நகர மக்களுக்கு ஏன் கொடுக்கப்படல? கொடுக்கப்படாத போது ரீசன் சொல்லப்படுறது என்னன்னா, அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவு. அதை நாங்க கிட்ட கேள்வி தான், அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவில் வசிப்பவர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்யக்கூடாதுன்னு அரசாணை இருந்தா அதை காட்டணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து போச்சு. இன்றைய நிலையில நான் அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவு கூட உள்ள போல நகராட்சி எல்லைக்குள்ள உட்பட்ட பகுதிகளில் எவையெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ரீசர்வே எண்கள் அல்லது டி சர்வே எண்கள், அங்கீகரிக்கப்பட்ட எண்கள், எந்த பகுதியில் நீங்க சர்வே நம்பர் இருந்தா அந்த பகுதிக்கு நீங்க பிளான் அப்ரூவல் கொடுப்பீங்க, அந்த பகுதிக்கு ரோடு போட்டு கொடுப்பீங்க, அந்த பகுதிக்கு லைட் கொடுப்பீங்க, அடிப்படை வசதி செய்து கொடுப்பீங்க. கிளியர் கட். நீங்க அதுல வந்துட்டு ஆட்டோமேட்டிக் நீங்களும் என்ன பண்ண ஆயிடும். 2வது கேள்வி சார், அங்கீகரிக்கப்பட்ட அதாவது நகராட்சியால் வசதிகள் செய்து கொடுப்பதற்கோ ரோடு போட்டு கொடுப்பதற்கோ அங்கீகரிக்கப்பட்ட டவுன் சர்வே நம்பர் நீங்க அங்கீகரிக்கப்படாத மறைவுனா நாங்க அதுல இருந்து டெலீட் பண்ணிக்கிறோம். நம்பர் 3, இந்த தணிக்கை அறிக்கையின் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை. ஏன்னா இதுல வந்து நீங்க படிச்சிருக்கீங்க, இதுல வந்து கட்டிட உரிமை சம்பந்தப்பட்டது அன்னப்புள்ளை விடுங்கிற வாசம் வருது, அதனால சொல்லுவார். அப்ப இந்த மாதிரி எங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் கிளியரா வரணும் சார். நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், ரொம்ப தெளிவான நிலை சார். ஜனநாயகங்கிறது ஒண்ணுதான், மக்களுக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாக்குரிமை எல்லா உரிமைகளும் இருக்கிற மாதிரி இந்த பயிலரங்க இந்த பத்திரத்தில் ஒதுக்குறாங்க வாழ்வுரிமைன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு குடிமகனும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 73, 74 படி அடிப்படை வசதிகளை பெறுவது வாழ்வுரிமைன்னு சொல்றாங்க. அதுல அந்த வாழ்வுரிமையை பெறுவதற்கு செய்து தருவது இந்த பச்சைக்கால கோடு போட்டிருக்காங்க. ஆள் வசதி இல்லை, பண வசதி இல்லை அப்படின்னு சொல்லி அடிப்படை வசதிகளை செய்து தர உள்ளாட்சி அமைப்புகள் மறுக்க கூடாது. இது வந்து அரசாங்கத்துடைய புத்தகம். அப்ப நான் இந்த அடிப்படையில் கேட்கும்போது எங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் ஒன்னே ஒன்று தான், அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவு. இப்ப நான் கேட்கறது, அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவு உருவாகிறதுக்கு காரணமானவர்கள் யார் இருக்கட்டும். அப்படி அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவு இருக்கும்போது அதுக்கான தீர்மானங்களையும் போட்டுக்கிறோம், கவுன்சில் போட்டிருக்கு, பாலிசி உருவாக்கியாச்சு. இதற்கு மேல நகராட்சியினுடைய விதிகளை அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவு அன்னபொருள் சொல்லி நகர மக்கள் யாரு தனியா போய் சந்திச்சாலும் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. ஒரு 10 பேர் போய் சொன்னாலும் அதே செய்தி சொல்லப்படுது. குடியிருப்பாளர் சங்கம் மூலமா போய் சொன்னாலும் இதே செய்தி சொல்லப்படுது. ஒரு கவுன்சிலர் போய் கேட்டாலும் இதே செய்தி சொல்லப்படுது. சேர்மன் நான் கேட்டாலும் சொல்லப்படுது. இதற்கான ஆதாரம் 710 லைட். எங்களுக்கு தீர்வு நகரம் எல்லைக்குள்ள, இந்த நகராட்சி எல்லைக்குள்ள நீங்க யாருக்கெல்லாம் வாக்காளர் சேர்த்துறீங்களோ அவர்கள் அனைவருக்கும் அடிப்படை வசதிகள் அனைத்தையும் அவர்கள் பெற தகுதியுள்ளவர்கள்ங்கிறத நீங்க எங்களுக்கு எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும். நகராட்சி எல்லைக்குள்ள யாரெல்லாம் வாக்காளர் பட்டியல் அப்படின்னு நீங்க ஒரு அட்ரஸ் போட்டு கொடுக்குறீங்க. ஒரு தெருன்னு இருந்தா தெருவில் ஒரு பேர் இருக்கும், ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீடு
வீடு இருக்கிறவங்க தான் நீங்க ஓட்டு கொடுக்குறீங்க. அது எந்த வீடோ அதை பத்தி நான் கவலைப்படல. ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டினுடைய தலைவர் பேர்ல இருந்து போட்டு தான் வாக்காளர் பட்டியல் சேர்க்கிறீங்க. அப்படி வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்பட்டிருக்கிற அனைவருக்கும் அனைத்து வசதிகளும், அது வாழ்வுரிமைனா 5 வசதி, குடிநீர், தூய்மை, மின்சாரம், அடுத்தது வந்து கழிவுநீர் கால்வாய், சாலை, அது மட்டும் இல்லாம விளையாடும் இடங்கள், பார்க், இன்னும் கவர்மெண்டால் சொல்லப்படுகிற அனைத்து வசதிகளையும் பெற தகுதி உடையவர். இல்ல சார், அதான் 710 லைட் சார். இல்ல 710 லைட். இந்த அனைத்தும் 5 தேவைகள் பிளஸ் மற்ற அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படுகிற அனைத்து சலுகைகளையும் பெற தகுதியுடையவர்கள் எங்களுக்கு ரிட்டனா கொடுக்கணும் சார். அப்படி இல்லாத பட்சத்தில் என்னுடைய ஸ்டாண்ட் கிளியர். நான் கேட்ட 3 கேள்விகள். நகராட்சி எல்லைக்குள்ள இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட சர்வே எண்கள் வெளியிடுங்க, பத்திரிகை வாயிலா வெளியிடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் என்னுடைய நிலையில அங்கீகரிக்கப்படாத மனைவிகள் நீங்க எங்க வசதி வாழ்வுரிமை யாருக்கெல்லாம் நீங்க மறுக்கிறீங்களோ அவர்களை வாக்காளர் பட்டியல் நீக்கிடுங்க. ஏன்னா அவங்க எத்தனையோ எம்எல்ஏக்கு, எம்பிக்கு, சேர்மனுக்கு, கவுன்சிலருக்கு ஓட்டு போடுறாங்க. அவங்க ஓட்டு போட்டுக்கிற காரணத்துக்காக நாங்க போய் கவுன்சில்ல அவங்களுக்காக ஃபைட் பண்றோம், தீர்மானம் போடுறோம். ஆனா நிறைவேற்றப்படும் போது அங்கீகரிக்கப்படாம அப்படின்னு சொல்லி எங்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக முட்டாளாக்குறாரு. இதான் உண்மை. எங்களுக்கு அங்கீகரிக்கப்படாமல் செய்யப்படாததுக்கான ஜீவோ கொடுத்தா நாங்க முடிவு பண்ணுவோம், மேற்கொண்டு மற்றவங்களுடைய டெசிஷன் உண்டு. அங்கீகரிக்கப்படாத மனைவிகள் இதையும் இந்த அதிகாரிகள் தான் பாக்குறாங்க, அதையும் அந்த அதே அதிகாரிகள் தான் பாக்குறாங்க. அந்த எம்எல்ஏ பண்ற வர ரோட பார்க்கறது இதே சீப் எடுத்துட்டு இதே டிஎஃப் தான் கிளைம் பண்றாங்க. அப்ப இதுக்கு மட்டும் முடியாதுன்னு சொல்றாங்க, அதுக்கு மட்டும் எப்படி முடியும்னு சொல்றாங்க. நகராட்சியினால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அந்த 2002 ஜூன் மாதத்தோட முடிந்த ஜியோவை ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது கமிஷனர் சொன்னா அதுக்கு மேல டைம் கொடுத்துருக்குது. டைம் கொடுத்து தீர்மானமும் போட்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும், மண்டல உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ 30/6/2002 வரைக்கும் வந்து கொடுத்தத நீடிப்புக்கு வந்து யாருமே விண்ணப்பம் கொடுத்து அதுக்கு என்னென்ன தொகை இந்த நேரத்தில் வந்து யாரும் சம்பந்தமா விண்ணப்பம் வந்து இந்த மாதிரி அங்கீகரிங்க அப்படின்னு சொல்லலன்னு சொல்றாரு. தனிப்பட்ட கரெக்ட் தீர்மானம் போட்டா கூட தனிப்பட்ட சங்கமோ இல்ல அமைப்போ வந்து இது மாதிரி நீங்க வந்து எங்க இதை அங்கீகரிங்க, அதுக்கு உண்டான பேசிக் கம்யூனிட்டிஸுக்கு என்னென்ன தொகை இருக்குது அதை செலுத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்றத சொல்லலன்னு சொல்றாரு. அதாவது 30/6/2002 அப்புறம் நீங்க போறதெல்லாம் 30/6/2002 முன்னாடி முடிஞ்சு போச்சு சார். அது ஜியோனுடைய எக்ஸ்டென்ஷன், அது எல்லாரும் தெரியும் இல்லையா? அதுல ஒண்ணு உங்களுக்கு யாருக்கு ஒண்ணு தெரியல சார். ஜியோ ஒண்ணு போட்டோம் சார், அது எல்லாரும் தெரியுமா? இப்ப வந்து நீங்க எல்லாம் தீர்மானம் போட்டிருக்கு, சேர்மன் படிச்சாரு, எல்லாத்துக்கும் தீர்மானம் போட்டிருக்கு. தீர்மானத்தை ஏன் வந்து ஃபாலோ பண்ணலன்னு தான் கேட்கிறாரு. அதான் அதனுடைய இது ஃபாலோ பண்ணி நீங்க அதை ஏன் எடுத்துட்டு போலன்னு கேட்கிறாரு. இப்ப இவர் என்ன சொல்றாரு, 30/6/2002 அப்புறம் 30/6/2002 அப்புறம் தனிப்பட்ட இவங்க இது மாதிரி வந்து இவ்வளவு இருக்கு, இந்தந்த ஏரியாவில் இருக்கு, நாங்க வந்து அங்கீகரிக்கப்படாத சங்கம், இந்த தொகை இவ்வளவு எவ்வளவு கட்டணம் போகணும்னு நீங்க வந்து முனிசிபல்ல யாரையும் நீங்க போய் அப்ரோச் பண்ணல. அது முன்னாடி அதான் 30/2002 முன்னாடி சொல்றாரு. அதனாலதான் அந்த இது வந்து யாருக்கும் வந்து வழங்க முடியலன்னு எங்களுடைய இது. இப்ப வந்து 30/6/2002 அப்புறம் அப்ப என்னதான் தீர்வு அப்படின்னு அவர் சேர்மன் கேட்டதுக்கு நீங்க அதுக்கு பிறகு வந்து சங்கங்கள் அமைக்கிறதுக்கு சொல்லியிருந்தோம். சங்கம் அமைச்சாங்க. சங்கத்தின் மூலியமாவே நம்ம குடியிருப்பவர்கள்லாம் சேர்ந்து அவங்க அந்த தெருக்கள், அவங்க குடியிருக்கிற தெருக்கள் அதெல்லாம் வந்து தானப்பத்திரம்லாம் எழுதி ஒப்படைச்சதை வந்து அந்த அரசாங்கத்தினுடைய கால நீட்டிப்பு அதுக்கு மேலே அவங்க கொடுக்காரு. நம்ம விவசாயத்துக்கு மட்டும் தமிழ்நாடு புறாமல் சொல்லியிருக்கோம். எல்லா முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே சம்பந்தம். இப்போ அதுக்காண்டாண்டு அந்த கால நீட்டிப்பு இல்லாதால இதன் மீது நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு செக்ரட்டரி கவர்மெண்ட் அவங்களுக்கு எழுதிருக்கோம். அதுக்கு பிறகும் வந்து எங்கள் ஆடியோ 30/6/2002 அப்புறம்
நீங்க எழுதுறீங்க முசல் ஆஃபீஸ்ல இருந்து எழுதுறீங்க இந்த மாதிரி வந்து தொடர் நடவடிக்கைலாம் பண்ணி இப்ப நேற்று கூட ஒரு தபால் எழுதுங்க இந்த ஒரு அந்த இதில் முடியுங்க 30/2002 அப்புறம் அனுப்பிச்சிங்க அவங்க என்ன சொன்னாங்க அதான் அதான் அது வந்து 2003 2004 அமைச்சிருக்க அதுக்கு பிறகு வந்து ஆதி நாட்டிலிருந்து நேற்று கூட ஒரு தபால் அவங்க வந்து இந்த குடியிருப்பாளர் சங்கங்கள்லாம் கொடுத்த ஒரு வீட்டுக்கு டேரக்டாக கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு அனுப்பின தபால் அப்புறம் இது மேலே போகிற தீர்மானம் நடக்கும் இதெல்லாம் வந்து 4 பிரதிகளை வந்து அனுப்பணும்னு சொல்லி கேட்டுருக்கேன் அதையும் அனுப்பிச்சிருக்கோம் அது வந்து நேற்று வந்து இது பண்ணி அது அவங்க கேட்டு இது வரைக்கும் அதாவது அப்புறம் அங்கேருந்து ஏதாவது ஆலோசனை நம்ம கால நீட்டிப்பில் 30/6/2006 வரைக்கும் வேணும்னு நம்ம அப்போதானே நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியும். நாங்கள் ஏதோ ஒரு கால நீட்டிப்பு 2002 முடிஞ்சதில்லை. நாம வந்து கால நீட்டிப்பு கால நீட்டிப்பு முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு நான் கேட்குறேன். இதுக்கு மேலே வந்து கொடுத்ததை நாங்கள் மன்றமே பாஸ் பண்ணிக்கலாமா, வெளிப்படையாக சொல்லாத மன்றமே பாஸ் பண்ணிக்கலாமா, இல்லை அந்த ஜிஓ நடைமுறையில் உள்ளதையே நம்ம ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு தான் கேட்குறோம். இப்போ நாங்கள் வந்து அதில் வந்து கால நீட்டிப்பு நீங்கள் உங்களுக்கு ஆணை வந்து நீங்கள் இதில் கேட்டு நாங்கள் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் தீர்வு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வந்து கால நீட்டிப்பு வேணும். கால நீட்டிப்பு கூட சார் அவங்க வந்து நீங்கள் அந்த பழைய ஜிஓ நம்பர் 26 அப்படின்னா ஜிஓ 16 இதையே நடைமுறைப்படுத்திங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அங்கிருந்து ஒரு சின்ன உத்தரவிட்டா கூட நாங்கள் அதை வச்சு நகரில் உள்ள பகுதிகள் இந்த குறிப்பிட்ட காலம் ஒரு 95 இல்லை 98 வரைக்கும் போடப்பட்ட அனுமதியில்லாத மனுஷங்களெல்லாம் முறைப்படுத்துறதுக்கு நாங்கள் முறைப்படுத்துவோம். 23/7/2004 ஒரு கூட்டம். ஆமாம் சார். அதில் சிலதெல்லாம் ஒரு வருஷம். ஆமாம். அதுக்கு பிறகு அதில் பரிசு பண்ணி இப்போ நேற்று தான் பதில். ஆமாம், நேற்று வந்திருக்கு. வந்ததுக்கும் இங்கே பதில் அனுப்பிடுவோம். இல்லை தொடர் நடவடிக்கை நீங்கள் 30/2 நடுவில் வந்துட்டாங்க சார். நடுவில் வந்துட்டாங்க. நாங்கள் 2004 தான் நான் வந்த பிறகு தான் இந்த ப்ராசஸ் பண்ணேன். இதே மாதிரி ஒரு கூட்டம் போட்டாங்க சார். அப்போ சில சஜஷன் சொன்னால் நம்ம அதுல இருந்து தொடர் நடவடிக்கை எடுக்கிறாங்க. சார் வட்டாட்சியருடைய அனுமதி நான் வந்து பொதுஜனம் வரி கொடுக்குறவன் இல்லை நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க. நான் வந்து பொதுஜனம் எனக்கு இதை தவிர வேற ஏதாவது நீங்க சொல்ல வேண்டியிருக்கா? இந்த விஷயம் பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. உள்ளாட்சிகள் அமைப்பு என்பது தீர்மானம் போடக்கூடிய நிலையில் தான் உள்ளாட்சி அமைப்புகள் இன்றைக்கும் இருக்கு. இந்த உள்ளாட்சி அமைப்புகளே சாதாரண மக்களுக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுப்பதற்காக அரசாங்கத்தால பல நிலைகளில் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அதுல எங்களை போன்ற பொதுஜனங்கள் வரி கொடுப்பது, வாக்களிப்பது என்பது வரி கொடுப்பதும் வாக்களிப்பதும் எங்களுடைய வரி கொடுப்பது என்பது எங்களுடைய கடமை, வாக்களிப்பது என்பது எங்களுடைய அரசாங்கம் கொடுத்த உரிமை. தீர்மானம் போட்டு மனைப்பிரிவுகளை கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் இவங்களால வந்து கடந்த ஆண்டுல 128, 129, 130, 131, 132, 171, 72, 73, 74 இந்த தீர்மானங்கள் பல நிலைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. தீர்மானம் போட்டு 431 தீர்மானம் போட்டு கொடுத்த பிறகு அந்த தீர்மானம் மக்களுக்கு முறையாக அறிவிக்கப்பட்டதா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லணும். தீர்மானம் போட்டு கொடுக்கப்பட்டது என்பது நகர்மன்றம். நகர்மன்றத்தின் மூலமாக நீங்க ஒரு பாயிண்ட் நீங்க பேசுங்க. நீங்க வந்து இப்ப தீர்மானமே யார் பேர் போடுறது? பிரதிநிதி தானே போடுறாங்க. மக்கள் இருங்க, தீர்மானத்துக்கு வந்து சேர்மனோ இவங்களோ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல போயிடுறாங்க. மற்ற ஒரு தீர்மானம் கொண்டு வர்றது ஒரு மெம்பர் தான் கொண்டு வர போறாரு. அவருக்கு வந்து அவங்க ஏரியாவில் இருக்கிறவங்களையே முறைப்படுத்துறதுக்கு அவருக்கு வராதா? தெரியாதா அவருக்கு? அதுதான் சொல்ல அவங்க வந்து சொல்லுவது என்பதும் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நீங்க சொல்றது கேள்வி சரியா இருந்தா கூட அதை இந்த தீர்மானத்தை முறையாக வெளிப்படுத்த வேண்டியது வந்து அரசு எந்திரம், அரசு நிர்வாகம் தான் அதை செய்யணும். அந்த மாதிரி என்ன வகையான அந்த வெளிப்பாடு என்பது எப்படி அவங்க செய்திருக்கிறார்கள்? தீர்மானம் 2001 போட்டு கொடுத்திருக்க 431வது தீர்மானத்தின்படி 2001ஆம் ஆண்டு
போட்டு கொடுக்கப்பட்ட தீர்மானம் பிரசுரம் மூலமாக, தண்டோரா மூலமாக அல்லது வேறு ஏதாவது அறிவிப்பு மூலமாக நிர்வாகத்தால செய்யப்பட்டிருக்கிறாரு சொல்லணும். பண்ணிருக்காங்க சார். இந்த மாதிரி அரசாணை செஞ்சிருக்காங்கன்னா பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. அதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க. நகராட்சியில இந்த மாதிரி வந்து ஒரு எத்தனை பேருக்கு எழுத படிக்க தெரியும்? இது எப்படி சொல்லணும்னு இல்ல எப்படின்னா, எப்படி காலரா ஊசி போடுறோம்னா ஒலிபரப்பு மூலமா அவங்க அறிவிப்பாங்க, இல்ல தண்டோரா மூலமா அறிவிப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நான் வந்து 86 இருந்து 90 வரைக்கும் இந்த நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர் ஆயிருக்கு. அந்த காலத்துல ஒரு தீர்மானம் போடப்பட்டிருக்கு. அது 89 ஒரு தீர்மானம் போடப்பட்டிருக்கு. இது மாதிரி அங்கீகரிக்கப்படாத மனைகளில் இருந்து அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு இடத்துக்காவது யாரேனும் ஒரு தனிநபர், இப்போ உதாரணமா சக்தி நகர் வடக்குல ஒரு தனிநபர் தனக்கு இந்த வசதிகள் வேண்டும் என்று சென்டேஜ்க்கான பணம் கட்டினால் அல்லது வாங்கப்பட்டால் அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் இருக்கு. அது தெரியுமா? இருக்கு, தீர்மானம் போட்டவங்க நாங்க. ஏன்னா இந்த தீர்மானம் நான் சொல்றேன், இந்த தீர்மானம் பின்னால் அவங்களால போடப்பட்டிருக்கு. 86 இருந்து 89 வரைக்கும் இந்த அங்கீகரிக்கப்படாத மனைகள் சம்பந்தப்பட்ட தீர்மானங்கள் பல விஷயங்கள் போடப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஃபாலோ பண்ணி தான் நடவடிக்கை காண்பேன். ஏன்னா அதை பத்தி யாரும் பார்க்கல. ஒண்ணு. ரெண்டாவது, இது ஏன் அந்த பிரச்சனை சுதாகர் ரியல் எஸ்டேட் என்பதுல திருவிக்கா நகர்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காலி இடத்தை கூட சேர்ந்தாரு. ஒரு ஆசிரியர் வந்து பார்க்குக்கான இடத்தை அவர் வாங்கிட்டு போயிட்டார். அதே விஷயம் தான் பெரியார் நகர் வடக்குல நடந்தது. பப்ளிக் பர்பஸ்க்காக இந்த 50 சென்ட்டுக்கான பிரச்சனை ஒரு ஏழ்மலை ஆசிரியர் என்பவர் வாங்கி அது இன்றைக்கு வந்து கேஸ்ல இருந்துட்டு இருக்கு. கீழ்நிலையில கீழமை நீதிமன்றத்தில் அவருக்கு அப்பீல் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருந்தால் என்ன செய்யணும்ன்றது அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா முன்னால போடப்பட்ட தீர்மானங்களுக்கு சற்று முரணாக மாறாக தான் வந்ததுன்னு சொன்னா அங்க நடவடிக்கைகளிலேயே சிக்கல் இருக்கு. அப்ப அந்த தீர்மானங்கள் அடிப்படையில் என்ன நடவடிக்கை ஏதாவது செய்யப்பட்டிருக்கோம். தீர்மானம் அப்ப போட்ட தீர்மானத்துக்கு இப்ப போட்டதுக்கு என்ன வேறுபடுனா சார், இது நம்ம விருதாசலத்துக்கு மட்டுமே ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. தமிழ்நாடுக்குள்ள இந்த மாதிரி அனுமதி இல்லாத மணிப்பீடுகள் வளர்றதால ரோடெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு 10 அடி 8 அடி 6 அடி 15 அடி 20 அடி போறதால ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக ட்ரைனேஜ் கட்டணும், இல்ல ஒரு இந்த கேபிள் பதிக்கணும், டெலிபோன் கேபிள் பதிக்கணும், டிவி கேபிள் பதிக்கணும், இல்ல வேற ஏதாவது புது வசதிகள் செய்யணும், அந்த ரோடு அகலப்படுத்தி போடணும். இந்த மாதிரி வசதிகளுக்கெல்லாம் இது பட்டார போறதுனால ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கருதி இந்த மாதிரி அனுமதி இல்லாத மனைப்பிரிவுகள்லாம் முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதால அரசாங்கமே இந்த ஒரு அது ஒரு இதுக்கு அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி நிறைய பென்ஷன் விண்ணப்பங்கள்லாம் போடல. அதை வச்சு அரசாங்கமே ஒரு இது உத்தரவு போடுது. இந்த உத்தரவுக்கு எதிராக நம்ம வந்து தீர்மானம் நிறைவேற்ற முடியாது. எந்த ஒரு உத்தரவும் அரசாணைக்கு வச்சு புறம்பா நிறைவேற்ற முடியாது. அன்னைக்கு போட்டிருந்தாங்கன்னா அன்னைக்கு இருந்தது வந்து அந்த அரசாணைகள்லாம் கிடையாது. அதுக்கு பிறகு இதெல்லாம் முறைப்படுத்தணும். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஏரியாவிலையும் இந்த மாதிரி அனுமதி இல்லாத மணிப்பீடு விடக்கூடாது, ரோடு கம்மியா போடக்கூடாது, பொதுமக்கள் தேவைகளுக்காக நாளைக்கு இவ்வளவு பெரிய பெரியார் நகர்ல நாளைக்கு ஒரு வயசானவங்கெல்லாம் போய் ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு பூங்கா இடம் இல்லை. யாராலும் சிந்திச்சு பார்த்தோம்னா அந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடாது. ஒரு மனைப்பிரிவுனா அதுக்கு ஒரு பூங்கா இருக்கு. இந்த மனைப்பிரிவுல குடியிருக்கிறவங்க அதை பயன்படுத்தணும். ஒரு பொது விசேஷங்கள் நடக்கும்போது இந்த மாதிரி ஓய்வு நேரத்தில் அதை போய் காற்று வாங்குற மாதிரி உட்கார மாதிரி இருக்கணும். அப்படி நகர அழகுபடுத்துறதுக்கு எல்லாமே பெரிய பெரிய கட்டணங்களாக வளர்ந்துட்டா இது வந்து காற்றோட்ட வசதி இல்லாத சொல்லுங்கிறத அது அரசாங்கம் வந்து இதெல்லாம் முறைப்படுத்தணுங்கிறதுல அந்த அரசாணைகள் போட்டாங்க. இந்த அரசாணைக்கு பிறகு நம்ம அந்த அரசாணைகளை ஒத்துதான் தீர்மானம் போட முடியும் தவிர அரசாணைகளுக்கு புறமா நம்ம நடவடிக்கை தான் இந்த மாதிரி சங்கங்கள் அமைக்கணும். சங்கங்கள் அமைச்சு அவங்க கொடுத்ததான் இந்த அரசு நடத்திக்கணும். அரசு இப்ப இன்னைய கால வரைக்கும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. நேற்று முடிவு கேட்டு நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம். இது மேல நாளைக்கே வந்தாலும் வரலாம். வந்துச்சுன்னா நம்ம விருதாசலம் நகர பூராத்தையும் நம்ம அதாவது அந்த குறிப்பிட்ட 98 அல்லது 95 அந்த காலங்களுக்கு மேற்பட்ட அத்தனை மனைப்பிரிவுகளையும் நம்ம முறைப்படுத்தலாம். முறைப்படுத்துறதுக்கு நம்ம நகரமன்றம் அந்த ஜீவோவை அடிப்படையாக வச்சு பண்ணலாம்ன்றது எங்களுக்கு. அதனாலதான் அந்த இன்னைக்கு அந்த தீர்மானங்கள்லாம் நம்ம பண்ண முடியாது. பாதிக்கப்படல.
மத்தவங்க அலுவலர்களும் பாதிப்பு பாதிப்பு. வாங்கினவங்க தான் பாதிப்பு. வாங்கினவங்க பாதிப்பு. நிறைய இந்த மாதிரி அப்படி வாங்கினவங்க பாதிப்பு இல்லைங்க, மக்கள் பப்ளிக் செய்த ஒரு ரோடு நடுப்புற ஒரு பிளான் ரெண்டாவது